ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 6.3ல் முதல் கணக்கு பார்க்கலாம். 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில், நம்மளுக்கு இங்கே இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இறக்க கோணம்னா மேலே இருந்து கீழே பார்க்கறது. இந்த பயிற்சி ஃபுல்லாமே இறக்க கோணம் பற்றிய கணக்குகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கே ஒரு பாறை இருக்கான். இந்த பாறையோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாறையோட உயரம் தந்திருக்காங்க 50√3 மீட்டர். சரிங்களா? இப்போ தரையில் ஒரு மகிழுந்து நிற்குது. மகிழுந்துனா காரு. தரையில் ஒரு கார் நிற்குதான். இந்த பாறையோட மேலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இந்த மகிழுந்தை பார்க்குறாராம். சரிங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்க. மேலே நின்றுக்கிட்டு இந்த மகிழுந்தை பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இறக்க கோணம் 30 டிகிரி உருவாகுதான். சரிங்களா? இறக்க கோணம்னா மேலே நின்றுக்கிட்டு கீழே பார்க்குறது. இந்த மாதிரி இறக்க கோணம் வந்தாலே நம்ம இங்கே ஒரு கிடைமட்டமாக ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. இந்த ரெண்டுமே இணைகோடு. பார்த்தீங்களா? இந்த ரெண்டுமே இணைகோடு. இந்த இணைகோடுக்கு குறுக்க இந்த மாதிரி லைன் போச்சு அப்படின்னா இங்கே என்ன கோணம் உருவாகுதோ அதே கோணம் தான் இங்கேயும் உருவாகும். இங்கே 30 டிகிரினா இங்கே 30 டிகிரி, இங்கே 50னா இங்கே 50. சரிங்களா? இது ரெண்டுமே ஒன்று விட்ட கோணங்கள். அதனால் இது ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். அப்புறவு மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. இது மகிழுந்து, இது பாறை. இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள அந்த தொலைவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை நான் இப்போ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இந்த எக்ஸோட மதிப்பை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, ஒரு முக்கோணம் உருவாயிடுச்சா? இனி பயிற்சி 6.2ல் நீங்கள் எப்படி சம் சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நேம் கொடுக்கலாம். ABC. ஓகே, தீர்வு எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா. எல்லா சம்முக்குமே tan θ ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? tan θ எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ பாருங்க, குறுங்கோணம் இது வந்து செங்கோணம், இது குறுங்கோணம். குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். இனி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம். ஓகே, மதிப்பை பிரதியிடலாமா? tan θ மதிப்பு என்னன்னா 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கத்தோட மதிப்பு 50√3 டிவைடட் பை இனி அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கத்தை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அதனால அதை மேலே கொண்டு போயிடலாம். tan 30 டிகிரி கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50√3 டிவைடட் பை tan 30 டிகிரியை கீழே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அதுக்கு பதில் tan 30 டிகிரியோட மதிப்பு எழுதிக்கலாமா? tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 டிவைடட் பை √3. இதை நீங்கள் கீழே தான் எழுதிக்கணும். ஓகே, நீ மேலே இருக்கிறது அப்படி எழுதிருங்க. 50√3. இப்போ பாருங்க, டிவைடருக்கு கீழே இது இருக்கா? அப்போ பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கிட்டு தலைகீழ எழுதிட்டாலே போதும். அதாவது கீழே இருக்கிறத மேலே எழுதணும். சரிங்களா? √3 மேலே எழுதிருங்க. மேலே இருக்கக்கூடிய 1 கீழே எழுதிக்கலாம். சரிங்களா? கீழே டிவைடட் பை 1னா அது எழுதணும்னு அவசியமே கிடையாது. அப்போ 50 × √3 பெருக்குனா என்ன கிடைக்குன்னா 3 தான் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. √3 பெருக்குனா 3. இனி இதை பெருக்கலாமா? I3 15. இனி இந்த 0வை அப்படியே எழுதிருங்க. நம்மளுக்கு இங்கே தந்திருக்க மதிப்பெல்லாம் மீட்டரில் தந்திருக்கனால நம்ம இதையும் மீட்டர்னு எழுதிக்கணும். அப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் கொஸ்டின் என்னன்னா, மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். சரிங்களா? ரொம்பவே ஈஸியான சம் தான். சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.